சுதேசி மித்திர நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராமராஜ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பரவலாக வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம கேட்டுட்ருக்கோம் பிஎம்எஸ் காம்ப்ரமைஸ்ட். அதாவது வந்து நம்மளோட பிரதம மந்திரி வந்து சமரசம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம கேட்டுட்ருக்கோம். பர்டிகுலர்லி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்லிமெண்ட்டை சொல்லிட்டே இருக்காரு. ஏன் பிஎம்எஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம். அதாவது வந்து நம்ம பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து நடுவில் போர் நடந்துட்டு இருந்தது ரொம்ப நாளாக வந்து. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து வாஷிங்டன்லேருந்து அறிக்கை வருது. ட்ரம்ப் வந்து சோஷியல் ட்ரூத் அப்படின்ற வலைதளத்தில் வந்து என்ன போடுறாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதலும் பாகிஸ்தானும் பண்ணல, இந்தியாவும் பண்ணல. ஆனால் இந்தியா வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, யாருமே மத்தியஸ்தம் பண்ணல, யாருமே சொல்லலை, நாங்களாக தான் வந்து போரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நான் வந்து நீங்கள் நிறுத்தலைன்னா 200% டாரிஃப் வரைக்கும் போடுவேன் அப்படின்னு சொன்னதாக சொன்னார். அதுக்கு வந்து மோடிஜி இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா டாரிஃப் போட்டாங்க. அதாவது வரி வந்து 25% வரி ஏற்கனவே இருந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டனை வரின்னு சொல்லி இன்னொரு 25% போட்டாங்க. $250 இருந்த நம்ம H1B வீசா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 400 மடங்கு அதிகமாக்கி $1,00,000 மாற்றுறாங்க. எவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வர்த்தகம் வந்து ஜப்பான்கிட்ட பண்ண போகிறேன், கொரியாட்ட பண்ண போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் பண்ணார். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு நாள் எல்லாமே வந்து ஒரு ஹால்ட்டுக்கு வந்துச்சு. ஏன் ஹால்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்றது தெரியல. ட்ரம்ப் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்து யுஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் நடக்கும் அப்படின்றாங்க. $500 பில்லியன் வந்து வாங்குறதுக்கு $500 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் வந்து அங்கே வாங்குறதுக்கு நம்ம வந்து ஒத்துக்கிறோம். ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கும் வந்து நம்ம பிரதமர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு ஈரான் நாடு வந்து நமக்கு வந்து நல்ல நட்பு உறவு உள்ள நாடு. ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நட்பு இருக்குது. ட்ரம்ப் என்னன்னா வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே வந்து போர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. போர் ஆரம்பித்து அங்கே கமேனி அப்படின்ற அவர் அந்த நாட்டோட தலைவர், அது இல்லாமல் ஒரு 48 பேரை கொண்டுட்டாங்க. இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட பிரதமர் ஒரு வாட்டி கூட வருத்தத்தை தெரிவிக்கல, ஒரு வாட்டி கூட கண்டனத்தை தெரிவிக்கல. அப்படியே அமைதி காத்துட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய்கள் வந்து வெனிசுலாலேருந்து வாங்குதாலும் அந்த கச்சா எண்ணெய்கள் வந்து எல்லாமே வந்து இந்த ஹார்மோஸ் அப்படின்ற ஜலசந்தி வந்து மூடிட்டாங்க ஈரான். நமக்கு வந்து கச்சா எண்ணெய் வரது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நமக்கு வந்து எல்என்ஜி, எல்பிஜி வரதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு, அதாவது 8ஆம் தேதி பரிசு வந்து மகளிர்கள் தினத்துக்காக கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா வந்து நம்ம $860 இருந்த கேஸை வந்து ₹60 ஏற்றி $920 வந்து கேஸ் ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணாங்க. இது வந்து ஒரு டெம்பரரிலி ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆன தவிர, இன்னும் நமக்கு வர இருக்கிற காலத்தில் வந்து இன்னும் வந்து கேஸ் ரேட் வந்து மேலே இன்னும் $100-200 ஏறலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசலோட விலையை ஏற்றுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலை எப்படியும் 15-20% மேலே ஏறும். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன், அதாவது இந்திய மகா சமுத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் லேண்ட்லேருந்து 44 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரானோட கப்பல் நின்றுட்டு இருந்தது. அந்த கப்பல் மேலே வந்து இவங்க அமெரிக்கா வந்து தாக்குதல் பண்ணாங்க. இந்தியா அதுக்கு எதுவுமே வந்து சொல்லவே இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக ட்ரம்ப் சமீபத்தில் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யாவில் வாங்குறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லும்போது, எங்கேயோ வந்து வாஷிங்டன்லேருந்து ட்ரம்ப் வந்து நாங்கள் அனுமதிக்கிறோன்னு சொல்கிறது, நமக்கு உத்தரவு ஏன் அங்கேருந்து வருது? அங்கேருந்து வர உத்தரவை நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம்? என்ன நடக்குது அப்படின்றது ஒரு 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 குழப்பமாக இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைலில் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை அதானி ஃபைலில் வந்து அதானியோட கேஸில் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை ஒருவேளை நம்ம நரேந்திர மோடிஜி வந்து நம்ம நிக்கோலஸ் மதுரோ வந்து வெனிசுலாலேருந்து அப்படியே வந்து அலேக்கா தூக்கிட்டு போனாங்களா, அதே மாதிரி இவர் அலேக்கா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அவர் பயந்துட்டு இருக்காரா? இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்றது இப்போ சந்தேகம் ஏற்படுது. ஏன்னு கேட்டால் வந்து எந்த முடிவுமே வந்து இந்தியாவில் எடுக்கப்படல. எல்லா முடிவுமே வந்து வாஷிங்டன்லேருந்து வருது. குறிப்பாக ட்ரம்ப் மட்டும் சொல்கிறது கிடையாது, எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ கூட வந்து சமீபத்தில் ஒரு அதிகாரி அமெரிக்காவிலேருந்து என்ன சொன்னான்னா, நாங்கள் வந்து இந்தியாவை வந்து ஒருபோதும் சைனா வளர்ந்த அளவுக்கு நாங்கள் வளர விட மாட்டோம், எங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருப்போம், நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடிஜி பேசவே மாட்டாரே, மோடிஜி பேசுகிறதே நிறுத்திட்டாரே. கடந்த ஒரு 2 மாதமாக வந்து மோடிஜி பேசுகிறதே கிடையாது. அப்போ என்ன நடக்குது? எப்ஸ்டீன் ஃபைல் ஏதாவது ரொம்ப தீவிரமான விஷயங்கள் இருக்கா? இல்லை அதானி கேஸில் வந்து இவரையும் சேர்த்து வந்து இங்கேருந்து அலேக்கா எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்றது சந்தேகத்தை எழுப்புது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஒரு இறையாண்மை உள்ள நாடு
இந்த நாடை வந்து பிரதமர் வந்து கொண்டு போயிட்டு அடகு வச்சிட்டாரு. மக்களையும் போய் அடகு வச்சிட்டாரு. நம்ம மக்கள், பொதுமக்கள் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்திய குடிமகனா இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இதுக்கு மேலேயும் வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு தெரியக்கூடாது. பாஜகவுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது. நீங்க காங்கிரஸை வந்து கண்டிப்பா வந்து ஆதரிச்சு, அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு வந்து ஓட் போட்டு காங்கிரஸை ஜெயிக்க வைக்கணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.